எந்த ஊருக்குமே ஒரு மகிமை இருக்கும், ஒரு பெருமை இருக்கும், ஒரு அருமை இருக்கும். அப்படிப்பட்ட அருமை பெருமை வாய்ந்த ஒரு நகரம் தான் திருச்செங்கோடு. இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு குருவி இருக்கு பாருங்க. அந்த குருவிக்கு அந்த இமயமலையோட உயரமே தெரியவே தெரியாதான். நீங்கள் இமயமலையில் இருக்கக்கூடிய குருவி, நான் எங்கிருந்தோ வந்த குருவி இமயமலை அண்ணாந்து பார்ப்பதை போல இந்த திருச்செங்கோட்டை அண்ணாந்து பார்க்கிறேன். இதன் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லாமல் அரட்டை அரங்கத்தை தொடங்குவது முறையாகாது என்ற காரணத்தால் இந்த திருச்செங்கோட்டோட பெருமை ஆழ்துளை கிணறு போடும் சாதனமாம், அதுதான் அந்த ரிக் வாகனமாம். அது எண்ணிக்கையில் முதலிடம் பெற்ற ஒரே நகரம் இந்த திருச்செங்கோடு தான். அது மட்டுமா, அடுத்தவங்க சிரமப்பட்டா அவங்களுக்கு உதவுன்னு நினைச்சிருக்க இருக்கிற மனப்பக்குவர்கள் பெரிய மனப்பக்குவம். அதுல மூதறிஞர் ராஜாஜி அவர்களால் தொடங்கப்பட்ட காந்தி ஆசிரமம் இருக்கக்கூடிய ஒரே நகரம் இந்த திருச்செங்கோடு தான். எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் திருத்தலங்களிலேயே பெரிய திருத்தேர் இருக்கக்கூடிய 4வது ஊர் திருச்செங்கோடு. அது மட்டுமா, அரட்டை அரங்கத்தின் தலைப்பு, அந்த தலைப்புக்கும் இந்த ஊருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆண் பாதி பெண் பாதி, ஆணும் பெண்ணும் சரிபாதி, இதுதான் உலகத்தின் நீதி என்பதை எடுத்து சொல்ல சிவன் பாதி சக்தி பாதி என்று அர்த்தநாரீஸ்வரராக தரிசனம் தரக்கூடிய ஒரே ஆலயம் இந்த திருச்செங்கோடு தான். எல்லாத்துக்கும் மேல கற்புக்கரசி கண்ணகி, அந்த கண்ணகியின் வரலாற்றை அருமை பெருமை பறைசாற்றும் ஒரே நாடு தமிழ்நாடு. அந்த கண்ணகி மதுரையை எரித்ததற்கு பின்னால் கிட்டத்தட்ட 14 நாட்கள் நடந்து வந்து தன்னுடைய கடைசி அத்தியாயத்தை பார்த்த இடம் இந்த திருச்செங்கோடு என்று வரலாற்று சான்று சொல்லுகிறது. இப்படி கண்ணகி கால் பதித்த புனித பூமி இது. இந்த திருச்செங்கோட்டு மண்ணை தொட்டு வணங்குவதில் பெருமை அடைகின்றேன். இன்றைக்கு வாழ வேண்டிய வயதிலே விவாகரத்தை தேடி இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாசலுக்கு பல இளைஞர்கள், பல இளம்பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தேவையா? அதற்கு என்ன காரணம்? விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பரஸ்பர நம்பிக்கையும் இல்லாததாலா? இன்னொன்னு, பெரியவர்களுடைய வரட்டு கௌரவத்தாலும் வரதட்சணை கொடுமையாலும் தான் இந்த விவாகரத்துகள் இந்த நாட்டிலே நடக்கின்றதா? இன்னொன்னுங்க, இந்த பாழா போன நாகரிகம், ஃபேஷன் என்று சொல்லி நாகரிக வளர்ச்சி என்பதை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தாலா? இது 3. இன்னொரு தலைப்பு என்ன எடுத்திருக்கோம்னா, யாருமே சேர்ந்து வாழக்கூடாது, அவர்களை பிரித்தே தீருவோம் என்ற குடிகெடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாலா? அது ஒரு தலைப்பு. அடுத்தது என்னன்னு கேட்டா, பொருத்தமே இல்லாமல் சேர்ந்து வாழ்வதை விட பிரிவதே மேல் என்ற காரணத்தாலா? இப்படி 5 கோணங்கள் கொண்டு இங்கே அலச இருக்கின்றார்கள். ஆதி மனுஷன் நெருப்பு கண்டுபிடிச்ச காலத்துல இருந்தே நாகரிகம் வளர்ந்துட்டு வருதியா? ஐயோ, நாகரிகமா? அதெல்லாம் வளரக்கூடாதே, தப்பாச்சு அப்படின்னு சொன்னா அது சின்ன புள்ளத்தனமா இருக்கும். நாகரிகம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கும். அந்த நாகரிக வளர்ச்சியை தவறா புரிஞ்சுக்கிறதுனால தான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய தம்பதியினர் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னாரு, 7 வருஷம் ஒரு கணவனும் மனைவியும் தன்னோட வாழ்க்கையில் வர இன்ப துன்பம் கஷ்ட நஷ்டம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் பிரிக்க முடியாதுன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கல்யாணம் 7 மாசத்துல விவாகரத்து கேட்டு வக்கீல்ட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாகரிக வளர்ச்சியை தப்பா புரிஞ்சுக்கிறது தான். அந்த காலத்துல எத்தனை டிகிரி வாங்கினீங்கன்னு கேட்கறது நாகரிகமா இருந்தது. ஆனா இந்த காலத்துல எத்தனை டைவர்ஸ் வாங்கியிருக்கிறீங்கன்னு கேட்கறது தானே நாகரிகமா இருக்குது. பறவைக்கு ரக்க இருக்குதுங்க சார், அதுக்காக அது பறந்துகிட்டே தெரியறது இல்ல. அந்த ஆண்டவன் தனக்கு கொடுத்திருக்கிற அழகாலையும் சின்ன கால்களையும் பயன்படுத்தி நம்ம ஒரு ஊட்ட கட்டுற மாதிரி அது ஒரு கூட்டை கட்டுது. தன்னோட குஞ்சுகளுக்கெல்லாம் அழகா இறையூட்டுது. அந்த பறவையோட ரக் மாதிரி தான் நாகரிகமும். அந்த சாதாரண பறவை கூட சுத்திக்கிட்டே திரியணும்னு நினைக்காம தன்னோட குடும்பத்தை பார்த்துக்குது. ஆனா இன்னைக்கு பல பேர் சுதந்திரமா பறந்துகிட்டே திரியறதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாகரிக வளர்ச்சியை தப்பா புரிஞ்சுக்கிற ஒரே காரணத்தால தான் நல்ல வாழ வேண்டிய குடும்பங்கள் இன்னைக்கு போய் கோர்ட் வாசல்ல விவாகரத்து கேட்டு நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு பேச வந்திருக்கிறேங்க. உன்னுடைய கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேமா ஐயா, நீங்க இன்னைக்கு கார்ல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களா, ட்ரெயின்ல வந்தீங்களா? வரும்போது நான் முதல்ல ஈரோட்டுக்கு வரும்போது ட்ரெயினில் வந்தேங்க, அப்புறமா காரில் வந்தேனுங்க.
நீங்களே ஓட்டிட்டு வந்தீங்களா? காரை டிரைவர் ஓட்டிட்டு வந்தாரா? ரெண்டு டிரைவர் தான் வண்டி ஓட்டி ஏன் டிரைவரை நம்பி போறவங்க இருக்காங்களே, அப்படி யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷனை நம்புறவங்க வாழ்நாள் முழுதும் தன்னுடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் கொடுத்து, ஏன் தன்னையே கொடுத்துக்கிற ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஏன் நம்பக்கூடாது? ஒரு பொதுநல சர்வே எடுத்திருக்காங்க. 70% விவாகரத்து வழக்குகள் 35 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கய்யா. ஆக இந்த இளைஞர்கள் வாழ்க்கையில விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோட இருந்தாங்கன்னா இந்த விவாகரத்து வராதியா. ஏன்னா என்னுடைய கணவர் புதுக்கோட்டையில் வேலை பார்த்தாரியா, நான் பழனியில் இருந்தோம். 30 ஆண்டுகள் இப்படி தான் ஷண்டிங்கில் எங்கள் குடும்பம் நடந்துச்சு. ஆனால் இப்படி ஷண்டிங்கில் நடந்தால் கூட எங்களுடைய அன்பும் பரஸ்பர விட்டு கொடுத்தல் இருந்ததுனால போன ஜனவரி மாதம் நாங்கள் 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறோம் ஐயா. அம்மா உங்களை நான் எனக்கு உங்களுக்கு வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயது இல்லை, நல்ல மனசு இருக்கிற காரணத்தால வாழ்த்துறேன். வாழ்க நீங்க. நன்றி ஐயா. ஐயா, எங்களுக்கெல்லாம் காலையில எந்திரிச்சு சாயங்காலம் பொழுது போறதுக்குள்ள அட்லீஸ்ட் 2 குடும்பத்தையாவது கெடுக்கணும். அவன் நாசமா போய் ரோட்ல போற அந்த சுவாரஸ்யமான காட்சியை இந்த கண்ணால பார்த்தாதான் ராத்திரி நிம்மதியா தூக்கமே வருது. 2 குடும்பத்துக்கு எடுத்தா போருமா? அட்லீஸ்ட் 2 குடும்பம். நல்ல கொள்கைப்பா. எங்களுக்கு யாரு நல்லா வாழ்ந்தாலும் பிடிக்காதுங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். எதுக்கே நீங்களாம் அலையிறீங்க? எதுக்கு அலையிறீங்க சார்? எங்களுக்கு சிலையே வைக்கணும். எதுக்கு? இந்த மாதிரி கொள்கையை வச்சுக்கிறது. அட பாவிகளா, உங்களுக்கு சிலை வச்சா பல வீட்டில் உழ வச்சிருவீங்களா ஐயா? ஐயா, எங்களுக்கு கல்யாண ஊடா இருந்தாலும் சரி, கருமாதி ஊடா இருந்தாலும் சரி ஒண்ணுதான். அந்த வீட்டில் போய் போட்டுருவீங்க மண்ணுதான். ஏதோ 4 பேரை களைச்சு விட்டு அதை வேடிக்கை பார்க்கணும், அவன் நிம்மதி இல்லாம அலையணும். எங்க ஊர்ல இப்படிதான் ஒருத்தர் இறந்து போயிட்டார். நானும் அந்த துக்கத்துக்கு போயிருந்தேன். செத்தவரை தூக்கி செவுத்து ஓரத்தில் சாத்தி வச்சுட்டு அவரோட மேவன் உட்காந்து சோகமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த செத்தவரோட அண்ணன் வந்துக்கிட்டு இருந்தார். இந்த பையன் நேராக ஓடி போய் அவர் காலை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு, பெரியப்பா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா, பெரியப்பா நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா, எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா, எங்கள் அப்பா செத்து போயிட்டார் பெரியப்பா, நீங்கள் இருக்கிறீங்க பெரியப்பா அப்படின்னா. இந்த ஆளை ஆடி போய் அப்படியே பார்த்தான். அங்கே இருந்து ஒரு பெருசு எந்திரிச்சு வந்துச்சு. எங்க குரூப்ல உள்ள பெருசு, நன்மை செய்யக்கூடிய குரூப். அப்படியே வந்துச்சு. பாத்தீங்களா தம்பி, நேத்து வரையிலும் நல்லா தான் இருந்தான், உங்களுக்காவது ப்ரெஷர் இருக்கான், சுகர் இருக்கான், 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, போய் சேர்ந்துட்டான். இந்த காலத்துல எல்லாம் ஆண்டவன் நல்லவனை எல்லாம் விட்டு வைக்கிறதே இல்லை தம்பின்னு ஒரு பிட்ட போட்டான், குண்டை போட்டான். இந்த ஆளு ஏண்டா இந்த இளவு வீட்டுக்கு வந்தோம்னு நினச்சிக்கிட்டு போய் படுத்த வந்தாயா, பாடி ஆயிட்டான். இளவு வீட்டுக்கு வந்தவனுக்கு இளவு கொண்டாடுற குரூப்பியா எங்க குரூப்பு? இது மாதிரி ஒரு கூட்டமே புறப்பட்டு இருக்கீங்க. அத மாதிரி கணவன் மனைவியை பிரிக்கிறது குண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து ஐயா, எந்தெந்த குடும்பத்தை எப்படி எல்லாம் பிரிக்கலாம்னு நாங்க 4 வெரைட்டிஸா பிரிச்சு வச்சிருக்கோம். அட பாவிங்களா, குடி கெடுக்கிற கூட்டமே நீங்க 4 விதமா எப்படி பிரிச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடியே போனான்னா இப்பதான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இவன் சேர்ந்தாலும் சேர்ந்தது தான், பிரிஞ்சாலும் பிரிஞ்சது தான், அட சேர முடியலைன்னா செத்தாலும் செத்தது தான் எங்க வேலை மிச்சம். அப்பா, அதே ஒரு பொண்ணு ஒரு பையன் சும்மா அப்படியே 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 உரசிக்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இவங்களை நாங்கள் லேட்டாக தான் கையை வைப்போம். ஏன் தெரியுமா? என்றைக்குமே பழத்தை கையில் வச்சுருக்கவன்ட்ட பிடுங்கினா நல்லா இருக்காது, அவன் 2 வா தின்னதுக்கு அப்புறம் பிடுங்கணும், அப்போ தான் வேதனையாக இருப்பான், நான் சந்தோஷமாக இருப்பேன். என்ன கொள்கையா அடப்பாவு. அதே ஒரு பொண்ணு ஒரு பையனும் சும்மா ரொம்ப உரசுன்னு உரசிக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் அடுத்தவன் பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். எப்பா, உன் ஆராய்ச்சி உனக்கு பிஹெச்ஏ கொடுக்கலாம் போல இருக்கு ஐயா. அடுத்து 4வது வெரைட்டிஸை நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொம்பளை வேற நான் நல்லா கேட்டுக்கணும். நல்லா ஒரு குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற சொல்ற விஷயத்தை நான் நல்லா கேட்கணுமா? இது நல்லா இருக்காங்க ஏங்க, நீங்களே யோசிச்சிங்க. ஐயா, ஒரு பொம்பளை பின்னாடி போய் ஒரு 4 அடி கேப்ல சனிய வந்தா வருது வராட்டினா போகுதுன்னு ஆம்பளை முன்னாடி போறான்னு வச்சுக்கோங்க, 2 பெத்துட்டான்னு அர்த்தம்.
இவனுக்கிட்ட நாங்கள் எந்த வீட்டை போட்டாலும் நச்சுன்னு உட்காரோம். ஒன்றும் இல்லை, பின்னாடி வர்றது யாரா அவங்க பக்கத்து வீட்டு அம்மாவான்னு கேட்டால் போதும், அந்த பொம்பளை வீட்டில் அவனை பெரட்டுன்னு பெரட்டி எடுத்துச்சிடும். ஏன்டா நேற்று பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரியோட தான் போயிட்டு இருந்தியா அப்படின்னா அவன் என்ன ரோட்டில் வச்சு இப்படி கேட்டு விட்டான் அப்படிங்க. அப்பா உங்களை விட்டா கவுந்தியர்களையும் கெடுத்துருவீங்க போல இருக்கு, மகாத்மா காந்தியடிகளையும் கெடுத்துருவீங்க போல இருக்கு. அப்பா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அலைஞ்சா நாட்டில் எந்த கணவன் மனைவியா சேர்ந்து வாழ முடியுமா? இந்த மாதிரி சில பெருசுங்க அங்கங்க நுழைஞ்சி இதை போன்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு எந்த கணவன் மனைவி சின்னஞ்சிருச்சுங்க சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காம கொஞ்சம் இடைவெளி தெரிஞ்சா போறோம், உள்ள நுழைஞ்சி அப்படியே அவங்கள பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருது.